ஒரு நோயோட போராடி தன் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மீதி இருக்கிற கொஞ்ச நாளாவது வலி இல்லாமல் நிம்மதியான நாட்களாக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படின்னு சொல்கிறேன், கவனமாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் யோகேஷ். நான் பொருணை ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டாக்டராக இருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசையாகவே இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கோ ஏதாவது ட்ரீட் பண்ண முடியாத மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட முதல் கவலையை கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் இருக்கும். அப்போது நீண்ட ஆயுளா நிம்மதியான ஆயுளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யாராக இருந்தாலுமே நிம்மதியான ஆயுள் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. இதே நிலைமையில தான் எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க ஒரு 88 வயசான ஒரு பாட்டி. அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜை லேட்டாக கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு கீமோதெரப்பி ஜிஹெச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கீமோதெரப்பியை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஸோ அவங்க அந்த கீமோதெரப்பியை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த பாட்டி எங்ககிட்ட வரும்போது கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்பகத்தில் இருந்த கட்டியில் புண்ணு அந்த புண்ணு ரொம்ப வலியை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த வலி இதனால அவங்க தூங்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி சமயங்களில் எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களும் சரி இல்லை அவங்க குடும்பமும் சரி, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, முத்தி போயிடுச்சு, நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. பட் அப்படி இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி இடத்துல தான் பாலியேட்டிவ் கேர் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக அமையுது. ஜென்ரலாக பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மக்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, பாலியேட்டிவ் கேரை காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நோய் இர்ரிவர்சிபிள் ஆயிருச்சு, இதுதான் எண்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை. பிகாஸ் பாலியேட்டிவ் கேர் இஸ் ஆல்சோ அன் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட். குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வலி வேதனைகளை நிச்சயமாக பாலியேட்டிவ் கேர்னால குறைக்க முடியும். அதாவது ஒரு பேஷண்ட்டோட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் சம்மந்தப்பட்ட டவுட்ஸு, பயங்கள், ஏக்கங்கள், இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு முழுமையான முறையில் அணுகிறது தான் பாலியேட்டிவ் கேர். ஸோ பாலியேட்டிவ் கேரில் நாங்கள் முக்கியமாக பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டுக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள பார்த்து இப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்க்கும்போது ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும். இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த பாட்டிக்கு நாங்கள் உடனடியாக இந்த வலியை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். கொஞ்ச நாள்லேயே அந்த பாட்டி ஃபேஸில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. படுத்த படுக்கையாக வலியில் துடிச்சிட்டு இருந்தவங்க, அவங்களோட எண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சீக்கிரம் எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க, நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, நல்லா தூங்குறாங்க. முக்கியமாக அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் பாலியேட்டிவ் கேரோட உண்மையான வெற்றி. அதாவது நோயை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற மீதமுள்ள நாட்கள் அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான லைஃப்பை கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லை, சுயமரியாதையோடு வாழ வைக்கிறது பாலியேட்டிவ் கேரோட ஒரு முக்கியமான நோக்கம். நோயோட கடைசி கட்டம்ங்கிறது வேதனையோடு தான் முடியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ உங்கள் வீட்லேயும் யாராவது இந்த மாதிரி அட்வான்ஸ் இல்னஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இனி வலியே இல்லை, தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.